இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டெங்கில் மசூதி நிலத்தை காலி செய்ய சட்டவிரோத வழிபாட்டு தளத்திற்கு 1 மாத கெடு. ஸ்லாங்கூர் டெங்கில் மசூதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் குடும்ப கோவிலை அமைத்துள்ளவர்கள் 1 மாதத்தில் அந்நிலத்தை காலி செய்ய வேண்டும். ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறையான ஜெய்ஸ் அக்கால கெடுவை விதித்துள்ளது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு செப்பாங் மாவட்ட மற்றும் நில அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதால் அக்குடும்பத்தின் அத்துமீறல் குறித்து தாங்கள் போலீசில் புகார் செய்யவில்லை என ஜெய்ஸ் இயக்குனர் முகமது ஷஹீதன் அப்துல் தெரிவித்தார். இந்த 1 மாதத்தில் அந்நிலம் காலி செய்யப்படுவதை உறுதி செய்வோம் என்றார் அவர். ஜெய்ஸின் மேலாண்மையில் உள்ள நிலங்கள் எந்தவொரு அத்துமீறலில் இருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஆணையிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் அத்துமீறலை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார். முன்னதாக அந்நிலத்திற்கு வருகை மேற்கொண்ட ஜெய்ஸ் அதிகாரிகள் அது இன்னமும் டெங்கில் புதிய மசூதிக்காக ஒதுக்கப்பட்ட நிலைமை என்பதை உறுதி செய்தனர். எனினும் உள்ளூர் இந்திய சமூகத்துடனான இச்சந்திப்பு சுமூகமாக நடைபெற்று கூட்டுறவு முடிவுக்கு வித்திட்டது. அயர்குடிங் இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி, BN வெற்றி உறுதி, சரவணன் நம்பிக்கை. ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதிர்பார்த்தபடியே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. பிரதான கட்சிகளான தேசிய முன்னணி, பெரிக்கத்தான் நேஷனல் இரண்டுக்கும் போட்டியாக மலேசிய சோசியலிச கட்சியான PSM-ம் போட்டியில் குதித்துள்ளது. BN சார்பில் அஹ்மத் யுஸ்ரி பக்ரி களம் இறங்கியுள்ள வேளை பெரிக்கத்தான் தனது தாப்பா தொகுதி தலைவரான பாஸ் கட்சியின் அப்துல் முஹைமின் மாலேக்கை போட்டியிட செய்துள்ளது. 14 விழுக்காட்டு இந்திய வாக்காளர்கள் உள்ள தொகுதியில் PSM கட்சி சார்பில் KSM பவானி போட்டியிடுகிறார். 2022 நவம்பரில் நடைபெற்ற 15வது பொது தேர்தலிலும் அங்கு பவானி போட்டியிட்டுள்ளார். இன்று காலை 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த போது தேர்தல் ஆணையம் அம்மூவரின் பெயரையும் வேட்பாளர்களாக உறுதி செய்தது. இவ்வேளையில் ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதியை தேசிய முன்னணி நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ளும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ M. சரவணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்றாலும் கடந்த முறை பெற்ற 2213 வாக்குகள் பெரும்பான்மையை அதிகரிப்பது கேள்விக்குரிய என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். SPK பட்டியலில் வைக்கப்பட தெலங்கானா மந்திரி பெசார் சம்சுரி குற்றவாளி அல்ல, IGP விளக்கம். தெலங்கானா மந்திரி பெசார் ஸ்ரீ அஹ்மத் ஷம்சுரி முக்தார் SPK எனப்படும் ஒருபோதும் சிறப்பு சுற்றறிக்கை பட்டியலில் வைக்கப்படவில்லை. அப்பட்டியலில் சேர்க்கப்பட அவர் ஒன்றும் குற்றவாளி அல்ல என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். எனவே எந்த ஒரு தவறு செய்ததாகவும் நிரூபிக்கப்படாத தம்மை ஆபத்தானவர்கள் பட்டியலில் வைத்திருப்பதாக சம்சுரி கூறுவது உண்மை அல்ல என IGP சொன்னார். தம்மை அணுக்கமாக கண்காணிக்க போலீஸ் பயன்படுத்துவதாக சம்சுரி சுட்டிக்காட்டிய TCO என்று சொல்லும் சரியானதில்லை. TCO என்பது உண்மையில் டிராவல் கண்ட்ரோல் ஆபீசர் அல்லது பயண கட்டுப்பாட்டு அதிகாரி என்ற போலீஸ் பதவியை குறைக்கும் என IGP தெளிவுபடுத்தினர். நாட்டின் நுழைவாயில்களில் பணியாற்றும் போலீஸ் படையின் சிறப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளே TCO என அழைக்கப்படுவர். ஒருவேளை SPK-வை சம்சுரி தவறாக TCO என கூறியிருக்கிறார் போலும் என்றார் அவர். எய்ம்ஸ் நமது தேர்வு கெடாவை சேர்ந்த 2000 இந்திய மாணவர்களுக்கு ஒரு நாள் கல்வி சுற்றுலா. மைகாவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை இந்திய மாணவர்களின் முதன்மை தேர்வாக ஆக்கும் முயற்சிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அண்மையில் பேராக் மாநிலத்தை சேர்ந்த 1600க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் இந்த இலவச கல்வி சுற்றுலாவை பங்கேற்று பயனடைந்தனர். இந்நிலையில் நேற்று கெடா மாநில மைகா ஏற்பாட்டில் 2000 மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு நாள் இலவச கல்வி சுற்றுலாவில் பங்கேற்றனர். 4ஆம் 5ஆம் படிவங்களில் படிப்பவர்கள் மற்றும் SPM STPM தேர்வெழுதி முடிவுக்காக காத்திருப்பவர்கள் என அவர்கள் அனைவரும் 50 பேருந்துகளில் பீடோங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தில் வந்திறங்கினர். இறங்கிய கையோடு மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பிரம்மாண்ட தோற்றத்தையும் அதிநவீன வசதிகளையும் கண்டு மலைத்து போயினர். இளவயதிலேயே மாணவர்களை பல்கலைக்கழக பட்டப்படிப்பு குறித்து கனவு காண்பதை தூண்டும் விதமாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் பட்டய மற்றும் பட்டப்படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தான் ஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய
கால்பந்து போட்டி MIED முன்னெடுப்பு. 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய கால்பந்து போட்டி ஜொஹூர் பாசிர்குடாங் மாநகர திடலில் இன்று தொடங்கியது. முதன்முறையாக நடைபெறும் இப்போட்டியை மாய்காவின் விளையாட்டு பிரிவு, மாய்காவின் கல்விக்கரமான MIED, மலேசிய இந்தியர் விளையாட்டு சங்கமான MIFA ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. மாய்கா தேசிய உதவி தலைவர் டாக்டர் ஆர் நெல்சன் இன்றைய தொடக்க விழாவுக்கு சிறப்பு வருகை புரிந்தார். அவருடன் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில இந்தியர் கால்பந்து சங்கமான JIFAவின் தலைவருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமியும் உடன் வந்தார். கெடா முதல் ஜொஹூர் வரை மொத்தம் 16 குழுக்களை சேர்ந்த 400 ஆட்டக்காரர்கள் இதில் பங்கேற்பதாக மாய்கா மற்றும் MIED விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் கூறினார். இப்போட்டியின் வழி தொழில்முறைகளான கால்பந்து கிளப்பில் சேர்ந்து கொள்ள தகுதியான திறமை வாய்ந்த ஆட்டக்காரர்கள் அடையாளம் காணப்படுவர் என்றார் அவர். இந்திய மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவதோடு நின்றுவிடாமல் விளையாட்டுத் துறையிலும் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என ஆண்ட்ரூ வலியுறுத்தினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணியில் இறங்கிய 4000 பேர். ஸ்லாங்கூர், பூச்சாங், புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட பெருந்தீயில் பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்று பேரளவிலான துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 600 தன்னார்வலர்கள், பல்வேறு அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் என மொத்தமாக 4000க்கும் மேற்பட்டோர் அதில் பங்கேற்றனர். ஸ்லாங்கூர் மந்திரி பெசாட் ஸ்ரீ அமருடின் ஷாரி தலைமையில் தொடங்கிய இந்த 2 நாள் துப்புரவு பணிகள் புத்ரா ஹைட்ஸ் மற்றும் பக்கத்தில் உள்ள கம்போங் குவாலா சுங்கை பாருவை உட்படுத்தியுள்ளன. பொது இடங்கள் மற்றும் கம்போங் குவாலா சுங்கை பாருவில் உள்ள குடியிருப்புகளை சுத்தம் செய்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அமருடின் செய்தியாளர்களிடம் கூறினார். பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 264 வாகனங்களும் இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தண்ணீர் ஜெட் லாரிகள், தண்ணீர் டாங்கிகள், RO ட்ரக் லாரிகள், மண்வாரி இயந்திரங்கள், சாலையை கூட்டி பெருக்கும் துடைப்பங்கள், மரங்களை வெட்டும் இயந்திரங்கள், ஸ்கைலிப்ட் இயந்திரங்களும் அவற்றில் அடங்கும். மெல்பர்னில் மெர்சல் கோலாகலமாக நடைபெற்ற APK 2.0 ஆட்டம் பாட்டம் கோலாட்டம். APK 2.0 எனப்படும் ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் எனும் கலாச்சார உணவு திருவிழா ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் ஏப்ரல் 6ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. அடுத்த தலைமுறைக்கு வளமான கலாச்சாரம், மதிப்புமிக்க பண்பாட்டு மற்றும் பாரம்பரியத்தை விட்டு செல்லும் நோக்கில் மெல்பர்ன் இந்திய கலாச்சார சங்கம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. மெல்பர்னில் வாழும் மலேசிய, சிங்கப்பூர், இந்திய வம்சாவளியினர் 500 பேர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர். பரதநாட்டியம், கோலாட்டம், பறை இசை, மலாக்கா, பெரணாகான், சீனர்களின் படைப்பு என ஏராளமான கலைப்படைப்புகள் வந்திருந்தவர்களை கவர்ந்தன. நிகழ்ச்சிகள் சிறப்பம்சமாக மலேசியாவின் பிரபல நாதஸ்வர தவில் இரட்டையர்களான கார்த்திகேசன், கணேசனின் வாசிப்பு இடம்பெற்றது. தமிழ் பாரம்பரிய இசையுடன் சினிமா பாடல்கள், குத்து பாடல்கள் என இருவரும் மண்டபத்தில் அமர்ந்தவர்களை மகிழ்வித்தனர். இது மலேசிய இசைக்கலைஞர்கள், குறிப்பாக பாரம்பரிய இசைக்கலைஞர்களுக்கு கிடைத்துள்ள பெரிய அங்கீகாரமாகும். புழுதி புயல் மற்றும் பலத்த காற்றால் 205 விமானங்கள் தாமதம். கலவரமான டெல்லி விமான நிலையம். இந்திய தலைநகர் புதுடெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியதால் நேற்று விமான பயணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. குறைந்தது 205 விமானங்கள் தாமதமான வேளை 50 விமானங்கள் திட்டமிட்ட இலக்கிடலிருந்து திருப்பிவிடப்பட்டன. விமானங்களின் புறப்பாடு சரியாக 1 மணி நேர தாமதத்தை சந்தித்தது. இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டு புதுடெல்லியில் அனைத்துலக விமான நிலையத்தில் பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் தத்தம் எக்ஸ் தளங்களில் ஆலோசனை அறிவிப்புகளை வெளியிட்ட போதும் ஏராளமான பயணிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த 75 வயது மூதாட்டி 12 மணி நேரங்களுக்கும் மேலாக தாம் அங்கேயே சிக்கி தவித்ததாக வேதனையை வெளிப்படுத்தினர். நிர்வாகம் சரியில்லை. அனைத்துலக தரத்திலான விமான நிலையம் என்பது பெயரளவில்தான், ஆனால் ஒரு பேருந்து நிலையத்தை விட மோசமாக இருப்பதாக புகைப்படங்களை பகிர்ந்து பலர் சினத்தை வெளியிட்டனர். திருமணத்தில் நடந்த திருப்பம். மகளை விட்டுவிட்டு மாமியாரோடு ஓடிய மணமகன். இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்திற்கு 10 நாட்கள் இருக்கும் போது வருங்கால மாமியாருடன் மருமகன் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஷிவானி என்ற பெண்ணுடன் ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் நடக்கவிருந்த நிலையில் 25 வயது ராகுல் ஏப்ரல் 6ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனார். ஷிவானியின் தாயாரான 38 வயது அனிதாவையும் காணவில்லை. போலீசில் புகார் அளித்துவிட்டு இரு வீட்டாருமே காணாமல் போனவர்களை தேடி அலைந்தனர். அப்போதுதான் தாங்கள் ஏற்கனவே கண்ணுற்ற சில சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தன. வருங்கால மாமியாரின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து மணிக்கணக்கில் ராகுல் பேசியிருக்கிறார். 6 மாதங்களுக்கு முன் வருங்கால மருமகனுக்கு அனிதா விலையுயர்ந்த கைபேசியை பரிசளித்துள்ளார். அங்குதான் இருவருக்கும் இந்த கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது. மருமகனுடன் ஓடிய மாமியார் வெறும் கையோடு போகவில்லை. மகளுக்கு சீதனமாக கொடுக்க வைத்திருந்த நகைகள் மற்றும் 3,50,000 ரூபாய் பணத்துடன் கம்பி நீட்டினர். இருவரும் வயதுக்கு வந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுப்பது கடினமே என போலீஸ் கூறியது. இருந்தாலும் நகைகள் மற்றும் பணத்தை திருடிய அனிதா மீது அவரின் குடும்பம் புகார் செய்துள்ளது. விண்வெளியில் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தால் $3 மில்லியன் பரிசு நாசா அறிவிப்பு. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் ஒரு முக்கிய பிரச்சினைக்கு தீர்வு காண முயன்று வருகிறது. ஆம், விண்வெளிக்கு செல்லும் வீரர்களின் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே அதன் பெரிய சவாலாக உள்ளது. இந்நிலையில் நிலவில் நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்யும் விண்வெளி வீரர்களின் மலம், சிறுநீர் மற்றும் வாந்தியை மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்க பொதுமக்களின் உதவியை அது நாடுகிறது. அதற்காக $3 மில்லியன் பரிசு பணத்தை நாசா அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் பயன்படுத்தும் வகையில் அத்தொழில்நுட்பம் அமைந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். நிலவில் மனிதன் முதலில் கால் பதித்த ஆண்டான 1969 விண்வெளி வீரர்களின் கழிவுகள் 96 பைகளில் அடைக்கப்பட்டுள்ளன. அவை நிலவின் மேற்பரப்பை தொடாமல் விண்ணில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்து நீர், மரம் உள்ளிட்ட வளங்களாக மாற்றும் முயற்சிகள் அமெரிக்காவின் அலபாமா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆராய்ச்சி பணிகளையும் நாசா தொடங்கியுள்ளது.